இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்னாடிலாம் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு யாருமே நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் இப்போ யாராவது நமக்கு சொல்லணும் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லும்போது தான் ஆமாம் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வருது. யாருமே சொல்லலை அப்படின்னா நமக்கு நாமே சொல்லணும் நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு. கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வருது. இப்போது ஃப்ரிட்ஜ் வரைக்கும் நம்ம போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன எடுக்க வந்தோம் அப்படின்னு மறந்துடுது. ஏன்னா நம்முடைய எல்லாருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. அதிக வேலைப்பளு, ஏதாவது ஒரு பிரச்சனையே நினச்சிட்டு இருக்கிறதுனால சாதாரணமாக நடக்கிறது எல்லாம் நம்ம மறந்துடுறோம். எப்பவும் இனம் புரியாத ஒரு கவலை நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 விஷயம் தேவன் இன்றைக்கு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும். நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன், யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் சூழ்நிலை எப்பேற்பட்ட மோசமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணிவிட்டு எடுக்கணும் அப்படின்னு தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு. அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எஸ்தர் ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டும்போது ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆனால் ராஜா தயை பண்ணலை அப்படின்னா கொலை பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம். உடனே எஸ்தர் என்ன பண்ணுறான்னா 3 நாள் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறா. ராஜா கண்களில் தயவு கிடைச்சது. அதே மாதிரி நெகேமியா முகம் வாடி இருக்கும்போது ராஜா கேட்குறாரு, ஏன் இப்படி வாடி இருக்கிற அப்படின்னு. அப்போது நெகேமியா சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய பட்டணம் எல்லாம் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு பதிலே சொல்கிறாரு. ஏன்னா அங்கே அடிமையாக இருக்கிறாரு. ராஜா நினச்சாரு அப்படின்னா எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு கோபப்படுறதுக்கு கூட அங்கே சான்ஸ் இருக்குது. ஆனால் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு பேசும்போது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சது. இதெல்லாம் வேறு மனுஷங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அடிக்கடி தனித்து போய் ஜெபம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு முடிவுமே எடுக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த டெசிஷன் எடுக்கிறார். யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுக்கிறாரு. ஏசப்பாவே அப்படி செய்யும்போது அவர் நமக்காக இந்த சாயலை விட்டுட்டு போயிருக்கும்போது நாமளும் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தை அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் 100 மடங்கு பலன் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க என்னென்ன வேண்டுதல்கள் அங்கே டைப் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை அப்பா அவங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். பேசியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அப்பா நாங்கள் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கும்போது தான்ப்பா எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அமேன். சாத்தான் தேவையில்லாத பயத்தை குழப்பத்தை
அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் விட்டு வைக்காதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை தியானிக்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் நீங்கள் தருகிற சமாதானம் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும்ப்பா. அப்பா நீங்கள் தருகிற சமாதானம் நிலைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் ஏசப்பா. அம்மே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளணும்ப்பா. அம்மேன் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் அப்பா, வேதனையில் கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது சந்தோஷம் அப்பா நிரம்பணும் ஏசப்பா. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லைப்பா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்பா உம்முடைய சமாதானம் இப்பொழுது அவங்க இருதயத்தில் நிரம்பணும் ஏசப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அமேன், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை இப்பொழுது நீங்கள் தப்புவிக்கிறீங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவள் அதற்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு அண்ணாளை குறித்து பார்க்குறோம் ஏசப்பா. அமேன், குழந்தை இல்லாமல் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட அண்ணா, அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அண்ணாள் அதற்கு அப்புறம் துக்கமுகமாய் இல்லை அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. அமேன் அப்பா, துக்கமுகமாக இல்லாமல் இருக்கும்போது, அவள் சந்தோஷமாக இருக்கும்போது அவளுக்காக நீங்கள் அப்பா வேலை பார்த்தீங்க ஏசப்பா. சில நாள்களுக்கு பிறகு அவள் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினதுக்கப்புறம் அப்பா அவளுக்கு குழந்தை பிறந்ததுப்பா, கர்ப்பவதியாக ஆனாப்பா. ஆமேன். அவள் கர்ப்பவதி ஆனதுக்கப்புறம் அவளுடைய முகம் சந்தோஷமாக மாறலை, சந்தோஷமாக மாறினதுக்கப்புறம்தான் அவள் கர்ப்பவதி ஆனாள். ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போதே எங்களுடைய ஜெபத்தை கேட்கும் வல்ல தேவன் நீங்கள் ஏசப்பா. இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவங்களுடைய ஜெபம் அத்தனையும் கேட்குறீங்க ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னென்ன தேவையோ அவங்க இப்பொழுது அறிக்கையிடுறாங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு தெரியும்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க இருதயத்தை உம்மிடம் ஊற்றும் போது அம்மேன் அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த பிள்ளைகள் இருதயங்களை உங்களிடம் ஊற்றும்போது அப்பா இவங்களுடைய முகம் சந்தோஷமாக மாறணும் ஏசப்பா. இனி இவர்கள் துக்கமாக இருக்கக்கூடாதுப்பா. அம்மேன். அவங்க வேண்டுதல்கள் அத்தனையும் இப்பொழுது கேட்கப்படுகிறமைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களும் இப்பொழுது கேட்கப்படுகிறதுப்பா. கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் திருமணம் நிச்சயமாகிறது, குழந்தை பிறக்கிறது ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடன்கள் அடைக்கப்பட்டு மீதம் எடுக்கிறாங்க ஏசப்பா. உடல்நல பிரச்சனையினால் வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிரந்தர சுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. சமாதானத்தை கொடுக்குறீங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுதுப்பா. கணவன் மனைவி ஒற்றுமை அப்பா இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பட்டு ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினால் சமாதானத்தினால் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.